கிறிஸ்துக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இன்று எந்த வசனத்தை பார்க்க போறேன்னா, சங்கீதம் 34 அதிகாரம் 4ஆம் வசனம். நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி விட்டார். இன்றைக்கு நீங்க எப்படி காணப்படுறீங்க? ஆண்டவரை நீங்க தேடுறவங்களா காணப்படுறீங்களா? நீங்க ஆண்டவரை தேடும் போது அவர் உங்களுக்கு செவி கொடுக்க ஆரம்பிச்சுவார். நீங்க இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையின் சீக்கிரட்டே நீங்க தெரியாம இருக்கீங்க. பெரிய கஷ்டமே கிடையாது. இந்த மற்ற புறஜாதி தெய்வங்கள்லாம் பாருங்க, என்னென்னமோ செய்யறாங்க, எவ்வளவு கடினமான காரியங்கள்லாம் செய்யறாங்க. நம்ம ஆண்டவர் சிம்பிளா சொல்றாரு, என்னை தேடுங்க, என்னை தேடுங்க. அந்த ஒரு வார்த்தை தான் சொல்றாரு. இதுல என்ன கஷ்டம் இருக்குன்னு தெரியல. நீங்க தேடுங்க, முழு மனதோடு ஆண்டவரை தேடுங்க, அவர் உங்களுக்கு செவி கொடுப்பார். ஆபிரகாம் என்ன செஞ்சாருன்னா, அவர் வாழ்ந்த காலத்துல அவர் ஜனாதிபதியா பொறுப்பெடுத்து கொண்ட பிறகு பார்த்தா அப்போ உள்நாட்டு கலவரங்கள், போர்கள் இதெல்லாம் நடந்துகிட்டு இருந்திருக்கு அமெரிக்கா தேசத்துல. அப்போ இவருக்கு எப்படி அதெல்லாம் சமாளிக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப பயமா இருந்ததாம். அப்போ அவர் இந்த வெள்ளை மாளிகைக்கு போய் ஒரு அறையில போய் உட்கார்ந்து கரெக்டா வேதத்தை திறந்து 34 வசனத்தை தான் எடுப்பாராம். 4ஆம் வசனத்தை எடுத்து, ஆண்டவரே நம்ம தேடுறேன், ஆண்டவரே எனக்கு செவி கொடுங்க, இது எப்படி நான் வழி நடத்த போறேன் அப்படின்னு சொன்னாராம். சொல்லி ஜெபம்னு வாராம். ஆண்டவர் எல்லா பயத்துக்கும் அவர் தேடின உடனே செவி கொடுத்து அழகாய் நேர்த்தியாய் அந்த அரசை நிர்வாகம் பண்ணக்கூடிய கிருபைகளை கொடுத்தாராம். இன்றும் அடிக்கடி அவர் ஆபிரகாம் எப்பனாலும் அந்த வசனத்தை தினமும் சொல்லி சொல்லி ஜெயிப்பாராம். அவருடைய வேதாகமம் இன்றும் பாதுகாக்கப்பட்டிருக்கான். அவர் வேதாகமத்தை எப்படி திறந்தாலும் கரெக்டா 34 சங்கீதம் தான் வருவான். ஆம் பிரியமானவர்களே, நீங்க அவரை தேடுங்க, விடாப்படியா தேடுங்க. நீங்க தேட ஆரம்பிச்சிட்டாலே ஆண்டவர் உங்களுக்கு செவி கொடுக்க ஆரம்பிச்சுவார். எல்லா பயத்துக்கும் உங்களை நீங்களாக்கி போடுவார். இன்னைக்கு நீங்க என்ன பயத்துல, என்ன கவலையில அமிழ்ந்திருக்கிறீங்க, அது எல்லாம் ஒரு நொடிப்பொழுதிலே என் தேவன் மாற்றுவார். கலங்காதீங்க, தேயாதீங்க. கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார். அந்த இயேசுவை நம்புங்கள், ஏற்றுக்கொள்ளுங்கள். அவர் கரத்திலிருந்து பெரிய அற்புதங்களை பெற்றுக்கொள்வீர்கள். தேவன் தான் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.